பாட்டு ரொம்ப ஃபேமஸா வந்துட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அதை அப்படியே பழனிசாமிக்கு பிட்டா பண்ணலாம். யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. கூவத்தூர்ல காலில் விழுந்து 10 தொகுதியில தோல்வி அடைஞ்சு கட்சியை குட்டிச்சவர் ஆக்கி யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. 4448 கோடியை கொள்ளையடிச்சது யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. எல்லாத்தையும் கொள்ளையடி பண்ணாட்டு, எல்லாத்தையும் ஏமாத்து பண்ணாட்டு, நான் எல்லாத்தையும் பாப்பண்டாட்டு, நான் பொதுக்குழு காசு வாங்க வேண்டாட்டு, யாரா நீ அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. இங்க பாரு, சொல்லுங்க. என்ன இங்க பாருப்பா, என்னடா பேச கூட மாட்டேங்கிறான்ட்டு, இதை எப்படா கவர் பண்ணணும்ட்டு, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு இருக்கான். போங்க, நீங்க ஒரு பைத்தியம் அப்படின்னு. உடனே இவன் நம்மளை எப்படா கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கான். நீங்க பைத்தியார ஆஸ்பத்திரில 6வது ரூம்ல இருந்தீங்க, நான் 7வது ரூம்ல இருந்தேன். 2 பைத்தியமும் சேர்ந்து குடும்பம் நடத்துது. இந்த 2 பைத்தியம் வேற யாரும் இல்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் தான். ஆரணை முட்டு பாட்டு, உங்க கட்சியை ஆரம்பிச்ச ஒரு பாட்டை A4 சீட்டை போட்டு பரட்டு பரட்டுன்னு பரட்டி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்ன சொன்னார் என்றால், நீங்க அந்த வீடியோவை போட்டு பாருங்களேன். நல்லா எங்கடா அது பேப்பரு பேப்பரு ஒரு எந்த பேப்பரு அப்படின்ற பாக்கெட்ல இருந்து ஏதோ பலசரக்கு பேப்பர் போல அதை எடுத்து வச்சு, சட்டமன்றத்தின் மாண்பை குலைத்து விட்டீர்கள் என்று முதலமைச்சர், இந்த மாண்புங்கிற வார்த்தை மறந்து போச்சு, அதுக்கு 15 பேப்பர் தேடிக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆருடைய பாட்டை அவரால் வாசிக்க முடியல. 4 A4 சீட்டை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை பாடல்களை பாடி இருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல்களை நான் சொல்ல, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருவருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். வாழ்ந்தவர் கோடியே, மறைந்தவர் கோடியே, மக்களின் மனதில் இருப்பவர் யார்? வெக்கமா இல்ல? தினம் தினமும் நினைப்பு படுத்துற பாடு பொறுக்கலியே, தினம் தினமும் நினைப்பு படுத்துற பாடு பொறுக்கலியே, வெளியே வரவும் வழியில்ல, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல. இதுதான் எடப்பாடியோட நிலைமை. அதுல இருந்து இன்னைக்கு வெளியே வர முடியாம தலைவரை பற்றிய நினைப்பு, அவர் திரும்ப 2026 வெற்றிகரமான ஆட்சியை நடத்த போறாரு, நம்ம தோத்து போய் நம்ம கட்சியால விரட்டி அடிக்க போகிறோமோ என்ற பயத்தில் தான் இந்த கண்ணகி நகர்ல 1.25 மணி நேரம் பேசியிருக்காரு. நான் வந்தோன்னு ஒரு 3 பாட்டு பாடினேன். அந்த பாட்டுக்கு கண்ணகி நகர் மக்கள் ரசித்த அந்த ரசனை ஒண்ணு போதும். திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் எத்தனை ஆண்டுகளுக்கும் அசைச்சு பார்க்க முடியாது. இந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க, ஒரு சின்ன பையன். இவன்லாம் காசு கொடுத்தா கூட அரசியல் கூட்டத்துக்கு வருவானா? பிறந்து அப்படியே ஆஸ்பத்திரியில இருந்து வந்து டவுசர் சட்டை போட்டு உட்கார்ந்துருக்கான். நாளைக்கு இவன் கூட மாவட்ட செயலாளராக வருவான். காரணம் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம கட்சியை யாராலையும் அழித்து பார்க்க முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாட்டுனால வளர்ந்த இயக்கம் திமுக. நாகூர் அனிஃபா ஐயா பாடிய பாடல்களால் இந்த இயக்கம் எப்படி வளர்ந்தது? எப்படிப்பட்ட பாடல்கள்! ஓடி வருகிறான் உதய சூரியன், உள்ளமெல்லாம் இங்கு பொங்கி மகிழவே ஓடி வருகிறான் உதய சூரியன். எத்தனை பாட்டு!
4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர் டி.எம். சௌந்தரராஜன். கழகம் நம்ம கழகம், இது திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். எவ்வளவு பாட்டு! எம்ஜிஆரே நம்ம இயக்கத்தை பத்தி எம்புட்டு பாடியிருக்கார். நான் எம்ஜிஆர் ரசிகன் தான். நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் ரசிகர், நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எம்ஜிஆருடைய ரசிகர். எதை வச்சு சொல்றேன் தெரியுமா? ரைட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டியிருக்காரு பார்த்தீங்களா? எம்ஜிஆர் ரைட் ஹேண்ட்ல தான் கட்டுவார். பழைய படத்துல எல்லாம் நீங்க பாருங்க, எம்ஜிஆர் காதல் பாட்டுல கூட ரைட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டியிருப்பாரு. உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும், அதை பூங்குயில் கூட்டங்கள் கேட்டு வரும் அப்படிங்கிற பாட்டுல ரைட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டியிருப்பார். எத்தனை பெரிய மனிதனுக்கு ரைட் ஹேண்ட்ல தான் வாட்ச் கட்டியிருப்பார். எடப்பாடி பழனிசாமிங்க பேசுறப்ப பாத்தீங்களா? எம்ஜிஆருடைய பிறந்த நாளுக்கு எம்ஜிஆருடைய பாட்டை அவரால் வாசிக்க முடியல. 4 A4 சீட்டை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை பாடல்களை பாடி இருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல்களை நான் சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள் அந்த வரி ஞாபகம் வராம அப்புறம் ஒரு பேப்பரை சிக்கி அப்புறம் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருவருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். வாழ்ந்தவர் கோடியே, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் இருப்பவர் யார்? வெக்கமா இல்ல? உங்க கட்சி ஆரம்பிச்ச தலைவருடைய பாட்டு 4 பாட்டு பாடுறதுக்கு வக்கில்ல. எம்ஜிஆருடைய 100ஆண்டு பிறந்த நாள் பொதுக்கூட்டமா நான் பாடுறேன் எம்ஜிஆர் பாட்டு. எப்படி எல்லாம் பாடி இருக்காரு எம்ஜிஆர் தெரியுமா? நம் நாடு படத்துல பாடுவாரு. பொய்யும் புரட்டும் பொழுதாய் கொண்டு பிழைத்தவரெல்லாம் போனாங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை காலத்தினாலே அழியாது. அடுத்த வரைக்கும் சூப்பர். சூரியன் உதிச்சதுங்க, சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறையுதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியா போகுங்க. யாரு பாடினது? எம்ஜிஆர். இன்னொரு பாட்டு. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா ஆடிவா ஆடிவா. அன்பே வாழ ஃபர்ஸ்ட் சாங். உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே. நான் பாடுறேன் முட்டு பாட்டு. உங்க கட்சியை ஆரம்பிச்ச ஒரு பாட்டை A4 சீட்டை போட்டு பரட்டுன்னு பரட்டி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்ன சொன்னார் என்றால், நீங்க அந்த வீடியோ போட்டு பாருங்களேன். நல்லா எங்கடா பேப்பரு ஒரு எந்த பேப்பரு அப்படின்ற பாக்கெட்ல இருந்து ஏதோ பலசரக்கு பேப்பர் போல அதை எடுத்து வச்சு சட்டமன்றத்தின் மாண்பை குலைத்து விட்டீர்கள் என்று முதலமைச்சர். இந்த மாண்புங்கிற வார்த்தை மறந்து போச்சு. அதுக்கு 15 பேப்பர் தேடிக்கிட்டு இருக்காரு. அட கொடுமைய! இந்த பேச்சுக்கு பதில் சொல்றதுக்கு லியோனி தேவையா ஐயா? எம்ஜிஆர் பிறந்த நாள் பொதுக்கூட்டம். எம்ஜிஆரை பற்றி அவரோட ஏதாவது அனுபவம் இருந்திருந்தா அவர் எம்ஜிஆரை பத்தி பேசியிருப்பாரு. அவருடைய பாட்டை சொல்றதுக்கே 15 பேப்பரை பெரட்டின எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆருடைய சாதனைகளை எப்படி அவரால் சொல்ல முடியும்? ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆரால் பாராட்டப்பட்ட ஒரு தொண்டன் யார் என்றால் எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முரசே முழங்கு என்ற ஒரு நாடகம்
அண்ணன் இருக்கிற அந்த சைதாப்பேட்டையில நடக்குது. அந்த நாடகத்தை நடத்துறவரே நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த நாடகத்துக்கு சிறப்பு விருந்தினரா எம்ஜிஆரை கூப்பிட்டுருக்காங்க. அன்னைக்கு கட்சியினுடைய பொருளாளர், அவருக்கு மட்டும் சேர் போட்டிருந்தாங்க. எம்ஜிஆர் சேர்ல உட்காராம நான் மக்களோட தரையில உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லி தரையில் அமர்ந்து எங்கள் தளபதி நடித்த நாடகத்தை 2.5 மணி நேரம் பார்த்துவிட்டு அவர் தோளிலே கை போட்டு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், உன்னை போன்ற உழைப்பாளிகள் தான் நமது கழகத்திற்கு தேவைன்னு எங்க தலைவருக்கு அன்னைக்கே எம்ஜிஆர் முத்தம் கொடுத்து பாராட்டிய தலைவர் யாது. உனக்கு எம்ஜிஆருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இப்ப இருக்கவங்களுக்கே தொடர்பு இல்ல. உன்னை முதலமைச்சர் ஆக்கின அந்த அம்மாவுக்கும் உங்களுக்கும் இப்ப தொடர்பு இல்ல. இதுல திருக்குறள் வேற. எம்ஜிஆர் பாட்டுக்கே ஏப்போர் சீட்டு 15 பரட்டு. திருக்குறள் திருவள்ளுவர், நல்ல வேற திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியது சாக்கிலாருன்னு சொல்லாம திருவள்ளுவர்னாவது ஏதோ 10 இடம் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டாரு. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. அதிமுக இந்த குறளுக்கு பொருத்தமாக வேட்டியை அவுந்திருக்கும் போது எப்படி ஒருத்தன் உதவி செய்வானோ அதே மாதிரி மக்களுக்கு நாங்க உதவி செஞ்சோம். அட கொடுமை. இந்த குறளை சொல்றதுக்கு எந்த விதமான யோக்கியதையும் அருகதையும் இல்லாத ஒரு கேவலமான மனிதர் தான் எடப்பாடி பழனிசாமி. 11 எம்எல்ஏக்களோட உங்களுக்கு நட்பாக இருந்து உங்க ஆட்சியை காப்பாத்தினாரே ஓ பன்னீர்செல்வம், அவரை நீங்க இன்னைக்கு நட்போட வச்சிருக்கீங்களா? நான் ஒரு சம்பவம் தான் சொல்லுவேன். நம்ம சகோதரி எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கேன் ஒருத்தன். அந்த பொண்ணு ரொம்ப வெக்கப்படுது. இந்தடி இங்க பாரு சொல்லுங்க என்ன இங்க பாருப்பா, என்னடா பேசக்கூட மாட்டேங்கிறான்ட்டு இதை எப்படா கவர் பண்ணணும்ட்டு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு இருக்கான். போங்க நீங்க ஒரு பைத்தியம் அப்படின்னு. உடனே இவன் நம்மளை எப்படா கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கான். நீங்க பைத்தியார ஆஸ்பத்திரில 6வது ரூம்ல இருந்தீங்க, நான் 7வது ரூம்ல இருந்தேன். 2 பைத்தியமும் சேர்ந்து குடும்பம் நடத்துது. இந்த 2 பைத்தியம் வேற யாரும் இல்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் தான். அந்த கட்சி இன்னைக்கு என்ன நிலைமைக்கு ஆளாயிருச்சு. 5 ஆண்டுகள் நாங்கள் செய்த சாதனையே, அது ஒரு பேசுறத பாத்தீங்களா? இன்றைக்கு 5 ஆண்டுகள் நாங்கள் செய்த சாதனையை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவங்க 4.5 ஆண்டு செய்த சாதனை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் என்ன நடந்திருக்கணும்? 2019 எலெக்ஷன்ல 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம், பெரியகுளம்ங்கிற நாடாளுமன்ற தேர்தலை தவிர. அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அனைத்து மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் மண்ணை கவியது அதிமுக, வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா அந்த ஆளுங்கட்சியா இருக்கப்பவே நீங்க தேர்தலில் ஜெயிச்சிருக்கலாம்ல, ஏன் ஜெயிக்கல? இப்போ ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸா வந்துட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அதை அப்படியே பழனிசாமிக்கு பிட்டா பண்ணலாம். யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. கூவத்தூர்ல காலில் விழுந்து 10 தொகுதியில தோல்வி அடைஞ்சு கட்சியை குட்டிச்சவர் ஆக்கி யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. 4448 கோடியை கொள்ளையடிச்சது யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. எல்லாத்தையும் கொள்ளையடி பண்ணாட்டு, எல்லாத்தையும் ஏமாத்து பண்ணாட்டு, நான் எல்லாத்தையும் பாப்பண்டாட்டு, நான் பொதுக்குழு கொடுக்காத காசு கொடுத்து வாங்க வேண்டாட்டு, யாரா நீ அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. அந்த பாட்டுல ஒரு வரி வரும், பாத்திருக்கீங்களா? அந்த பாட்டுல ஒரு வரி வரும், ஏற்ற பரப்புறது ஒரு மோசம் பண்ண கலாச்சாரம், இதுக்கு நீ பண்ணலாம் விபச்சாரம். ஏற்ற பறக்கிறது பரப்புறது மோசமான கலாச்சாரம், இதுக்கு நீ பண்ணலாம் விபச்சாரம்.
ஆனா அழுக்கு கைய 1000 கைய வச்சு மறைச்சாலும் மறையாத சூரியன், சாயங்காலம் மறைச்சாலும் காலையில மறையாத சூரியன். யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அழுக்கு கைய வச்சு 1000 கை மறைச்சாலும் சூரியன் மறையாதுன்னு அந்த பாட்டுல எழுதியிருக்கான் அப்படின்னு சொன்னா, சூரியனை யாராவது மறைக்க முடியுமா? யார் அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. பாட்டு வேற, இதுல என்ன பாட்டு? இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும்னு இவரை காமிக்கிறாரு. உண்மைதான், உன்னிய மாதிரி யாருமே வர முடியாதியா. எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தாங்க. ஆனா அன்னே மெத்தட்ல முதலமைச்சரா வந்த முதலமைச்சர் ஒருத்தர் கூட கிடையாது. அந்த மெத்தட் எப்படி மெத்தடுங்கிறீங்க?